வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில தென்னை மரத்துல இருந்து எடுக்கப்படுற தென்னங்குருத்து பத்தி பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா இதுதான் தென்னங்குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முழு தென்னை மரத்தையே அப்படியே வெட்டி சாய்க்கும் போது அதோட அடித்தண்டு பகுதி இருக்கு இல்லையா, அதுல அந்த நுனியர் வெட்டும் போது பாத்தீங்கன்னா உள்ள இந்த மாதிரியான வெண்மையான நிறத்துல இருக்கும். இதுதான் இந்த தென்னங்குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தென்னங்குருத்து அப்படின்றது தொடர்ந்து அடிக்கடி நம்ம அன்றாட உணவுல சேர்த்துட்டே வரும்போது என்னென்ன நோய்கள்லாம் ஏற்படாம தடுக்க முடியும்ன்றத பத்தி இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில தெளிவா சொல்றேன். இந்த தென்னங்குருத்து அப்படின்றது பொதுவா கேரளா பக்கம் இல்லைன்னா பொள்ளாச்சி அப்படி இல்லைன்னா மதுரை பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிக அளவுல விற்பனை செய்யறாங்க. நம்ம சென்னை சிட்டில கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா கிடைக்காத ஒரு உணவு தான், ஆனா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு. இதை எங்கேயாவது பாத்தீங்கன்னா கட்டாயம் வாங்கி சாப்பிடுங்க. இன்னைக்கு என்னோட கிளினிக் வாசல்ல ஒரு அண்ணா வித்துட்டே போனாரு. இது பாருங்க, சின்ன சின்ன ஸ்லைஸா கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்படி இந்த தென்னங்குருத்தை பத்தி கட்டாயம் நம்ம மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டியே வாங்கினேன். இந்த தென்னங்குருத்தை தொடர்ந்து அடிக்கடி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டே வரும்போது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை பல மடங்கு அதிகமாகும். ஏன்னா அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி ஆயிடும். ஏன்னா இதுல துத்தநாக ஊட்டச்சத்து கூடவே வைட்டமின் சி ஊட்டச்சத்து எல்லாமே அதிகமாவே இருக்கு. ரொம்ப குறிப்பா தென்னங்குருத்து அப்படின்றது கிட்னி ஸ்டோன், சிறுநீரகம் உறுப்புல கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பையே ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். ஒரு வேலை யாருக்காவது சிறுநீரக கற்கள் இருக்கு அப்படின்னா தென்னங்குருத்தை தொடர்ந்து அடிக்கடி சாப்பிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது கட்டாயம் அந்த கற்கள் கரைந்து இயற்கையான முறையில எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாம வெளியேற்றம் அடையிறது உங்களுக்கு நாளடைவுல நல்லாவே தெரியும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தென்னங்குருத்து அப்படின்றது சிறுநீர் பாதையில எந்த ஒரு தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கு, யூரின் பாஸ் அவுட் பண்ணும்போது எரிச்சல் இருக்கு அப்படின்றவங்க எல்லாம் இந்த தென்னங்குருத்து சாப்பிட்டே வந்தீங்கன்னா ஒரு 4 இல்ல 5 நாட்கள் பாத்தீங்கன்னா அந்த சிறுநீர் பாதை தொற்று நாளடைவுல இயற்கையான முறையில சரியாகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த தென்னங்குருத்தை தொடர்ந்து அடிக்கடி சாப்பிட்டே வரவங்களுக்கு நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். வளர்ற குழந்தைகளுக்கு எல்லாம் இது அடிக்கடி எங்கேயாவது பாத்தீங்கன்னா கட்டாயம் வாங்கி கொடுங்க. ரொம்ப குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு ஏன் சொல்றேன்னா, பெண்களுக்கு பாத்தீங்கன்னா கர்ப்பப்பைய நல்ல வலுவடைய செய்யும். பெண் குழந்தைகளுக்கு கட்டாயம் வாங்கி கொடுக்க வேண்டிய ஆரோக்கியமான உணவுல தென்னங்குருத்து அப்படின்றது ஒண்ணு. பிசிஓடி பாதிப்பு இல்லைன்னா ஃபைப்ராய்டு கட்டியெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பே கம்மி பண்ணிடும். பொதுவா பெண்கள் எல்லாருமே தென்னங்குருத்து அடிக்கடி சாப்பிட்டே வரும்போது மாதவிடாய் சுழற்சியை சீரா வைக்கும், கர்ப்பப்பைய நல்ல வலுவடைய செய்யும். குழந்தை பெற்றெடுத்த பெண்களும் சரி தொடர்ந்து தென்னங்குருத்து கிடைச்சதுன்னா வாங்கி சாப்பிடுறத ஒரு பழக்கமா கொண்டு வாங்க. ஏன்னா தாய்ப்பால் தரக்கூடிய பெண்களும் இதை தாராளமா சாப்பிடலாம். இதுல நார் சத்தும் அதிக அளவுல இருக்கு. இந்த நார் சத்து அப்படின்றது உடல் எடை எப்பவுமே அதிகமாகாம ஆரோக்கியமான முறையில பராமரிக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம பாடி மாஸ் இண்டெக்ஸ சீரான அளவுல வைக்கும். அதே சமயம் பார்த்தா இந்த நார் சத்து அப்படின்றது குடல் பகுதியோட இயக்கத்தையும் சீரா வைக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அஜீரண பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்ப ரொம்ப கம்மி பண்றதோட மட்டும் கிடையாது, இந்த நார் சத்து அப்படின்றதே மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். கான்ஸ்டிபேஷன் இருக்கு அப்படின்னாலும் தென்னங்குருத்து சாப்பிடும் போது சீக்கிரமே அந்த மலச்சிக்கல் பாதிப்புல இருந்து வெளிவர முடியும். மூல வியாதி இருக்கு, பைல்ஸ் இருக்கு அப்படின்றவங்களும் தென்னங்குருத்து சாப்பிடலாம். உடல் உஷ்ணத்தையே கம்மி பண்ணிடும். உடல் சூடு அதிகமாயிட்டு அதனால தலைமுடி உதிர்வு அதிகமா இருக்கு அப்படின்னாலும் அந்த உடல் சூடை சீக்கிரமே கம்மி பண்ணி உடல் சூட்டுனால ஏற்படக்கூடிய தலைமுடி உதிர்வையும் இது சீக்கிரமே கம்மி பண்ணிடும். ஸ்கின்னே பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா ஷைனியா தென்படும். சீக்கிரமே இளமை தோற்றத்தை நீடிக்க செய்து மூப்பு தோற்றத்தை தள்ளி போட்டுரும். அதாவது நம்ம சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றத தாமதப்படுத்தி நம்ம இளமையா எப்பவுமே தென்பட வைக்கும் நம்ம சருமத்தை. அதே சமயம் ரொம்ப ரொம்ப முக்கியமா தென்னங்குருத்து அப்படின்றது வயிற்று பகுதியில ஏதாவது புண்ணு இருக்கு அப்படின்னா அந்த புண்ணோட ரணத்தை சீக்கிரமே ஆத்திடும். அசிடிட்டி பிரச்சனை இருக்கு இல்ல ஒரு சிலருக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பாதிப்புல இருந்தும் வெளிவர உதவியா இருக்கும். ரொம்ப குறிப்பா வயிற்று வலி இருக்கு அப்படின்னா தென்னங்குருத்து சாப்பிட்டீங்கன்னா அந்த வயிறு வலி சீக்கிரமே சரியாகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பையே அதிகமாக்கும், எலும்புகளையும் நல்லா வலுவடைய செய்யும். ஏன்னா எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்கா வலுவடைய செய்து நம்ம பற்கள் இருக்கு இல்லையா, பற்களையும் நல்லா வலுவடைய செய்யும். இதோட மட்டும் இல்ல, ரொம்ப குறிப்பா ரத்த சோகை வரக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். ஹீமோகுளோபின் எப்பவுமே குறைவாகாம கரெக்டான அளவுல பராமரிக்கும். ரத்த சோகை அப்படின்ற அனீமியா பாதிப்பு வரவே கூடாது அப்படின்னா கட்டாயம் இந்த தென்னங்குருத்தை எப்ப பார்த்தாலும் கட்டாயம் வாங்கி சாப்பிடுறதையும் ஒரு பழக்கமா கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு தான். தேங்க்யூ.